ஹலோ கைஸ், அப்போ நம்ம இன்றைக்கி வந்துட்டு தலைக்கு தேய்க்கிறதுக்கு வந்துட்டு செம்பருத்தி தாளி தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 2 செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். அப்புறம் நம்மளோட ஹேருக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ முடி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணாலும் செம்பருத்தியில் எடுத்துக்கலாம். நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு நிறைய முடி இருந்துச்சு, இப்போ வந்து கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் கொஞ்சோண்டு தான் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது வந்துட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுக்கணும். நான் வந்து அந்த ஃப்ளேவரும் அந்த லீஃப் எல்லாமே போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சி வைக்க போகிறேன். நிறைய பேர் தண்ணி ஊற்றாமல் அரைப்பாங்க. அப்படின்னா நான் ரொம்ப கெட்டியாக இருக்கும், அதை வந்து தலைக்கு அப்ளை பண்ணால் அது அப்படியே தடுத்து பொடி மாதிரி வரும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரைச்செடுக்க போகிறேன். நல்லா அரைச்சிக்கோங்க, நல்லா இந்த பொடி நிற்காத மாதிரி நல்லா அரைக்கணும். மறுபடியும் நான் தண்ணி ஊற்றிட்டேன், மறுபடியும் நல்லா அரைக்க போகிறேன். வந்து ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு கூலிங் சில்னஸ் கிடைக்கும். அப்புறம் வந்து தலைவச்சு மாட்டுறது வந்து நம்மளோட அந்த தலைங்கன்னு தொட்டு பார்க்கும்போது சூடாக இருக்கும்ல, அதெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை அரிக்கிறதுக்கு ஒரு அரிப்பாக இருந்தாலும் ஓகே, இல்லைனா வந்து இந்த மாதிரி கிளாத் ஷால் மாதிரி கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்தாலும் ஓகே. என்கிட்ட அது இல்லைனால இந்த மாதிரி துணி எடுத்தேன். அதை அரிக்கவும் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் ஓரளவுக்கு புழிஞ்சு எடுத்துட்டேன். நல்லா இந்த மாதிரி புழிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை வந்து டைரெக்டாக மண்டைக்கு அப்ளை பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் குளிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப டைம் தண்ணியை எடுத்து ஊற்றி அதை வாஷ் பண்ணி கழுவணும். அதை விட நம்ம இந்த மாதிரி புழிஞ்சிட்டு அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அதிகமாக தண்ணி வேஸ்ட் ஆகாது. நம்ம அதுக்கான ரொம்ப எஃபர்ட் எடுக்கவும் வேண்டாம். அதனால் நான் அப்படியே புழிஞ்சு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து நல்லா புளிகிறேன். புழிஞ்சு நம்மளால் முடிகிற அளவுக்கு அதிலேருந்து அந்த தண்ணி எடுத்துடும். இந்த மாதிரி லிக்விடாக வரும். இந்த மாதிரி வரும்போது அந்த அளவுக்கு அதோட டஸ்ட் அதோட பொடி இருக்காது. மற்றபடி இருக்கும்போது ரொம்ப டைம் கழுவணும். இந்த மாதிரி நம்ம ஷாப்லேருந்து ஷாம்பூலாம் வாங்குறத விட இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக ஹோம் ரெமடிஸ் செய்யும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கெமிக்கல் இருக்காதுல்ல, அந்த மாதிரி நம்மளே ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முடியை காம்பு வச்சுட்டு நல்லா சீவணும். அதனால் நல்லா முடி சீவி சிக்கு எடுக்கணும். அப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி சீப்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கொஞ்சம் பல் விட்டுருக்கிற சீப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி சீப்பு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சீப்பில் நல்லா முடிய சிக்கு எடுக்கணும். பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிக்கு இல்லாமல் இருக்கணும். ஃபஸ்ட் எனக்கு ரொம்ப முடி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எப்படி ஹெலிவால் மாதிரி ஆயிடுச்சு. முடி இருக்கும்போது அதோட அருமை தெரியல, இப்போ தான் அதோட அருமை தெரியுது. அதனால் மறுபடியும் பழைய மாதிரி முடி வரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்களா, சீப்பு இந்த மாதிரி காம்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்துட்டு. இதில் பார்த்தீங்களா முடி கொஞ்சோண்டு தான் வருது. வேறு எதாவது சீப்புன்னு வச்சுக்கலாம், முடி கொட்டி இருக்கும் அந்த டைமில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நல்லா நாம் எந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஹேர் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். தலையில் பார்த்தீங்களா, தலையொட்டி எல்லாம் எப்படி வந்துட்டு முடியெல்லாம் கொட்டுதுன்னு. ஃபஸ்ட்டு நல்லா கட்டியாக இருந்துச்சு முடி, இப்போ பாருங்கள் சொட்டையெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ மறுபடியும் பழைய மாதிரி வரணும். அதுக்காக தான் இந்த முயற்சி. நீங்களும் என் கூட சேர்ந்து நாம் எல்லோரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். இப்போ நல்லா வந்துட்டு ஒரு 5 minutes to 10 minutes வந்து நல்லா மசாஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நல்லா அப்புறம் வந்து நம்ம தலையில் நல்லா ப்ரெஸ் பண்ணக்கூடாது. நம்ம அந்த ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, அந்த நெயில்ஸும் இல்லாமல் கையும் அந்த இது இல்லாமல் அந்த ஃபிங்கர்ஸோட இது இருக்குல்ல, அதை வச்சு சும்மா அப்படியே மேலாப்பில் அப்படியே வந்து மசாஜ் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் வந்து தலைக்கே தண்ணி விட்டு போகிறேன். கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி ஊற்றினா தான் கொஞ்சம் அந்த நம்ம அப்ளை பண்ணும்போது அது வந்து தலையில் நிற்கும், இல்லை ட்ரையாகவே தேய்க்க வேண்டியது இருக்கும். இப்போ வந்து நான் முடி அப்படியே தலை குனிஞ்சிட்டு பின்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படியே பின்னாடி அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்களா, இந்த மாதிரி பின்னாடி இருந்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹேரில் தேய்க்கிறதுக்கு முன்னாடி தலையொட்டி இந்த ஹெட்டு அதில் வந்து தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சி நல்லா பிடிக்கிற மாதிரி நம்ம கையில் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, பிஃபோர் ஆஃப்டர் போட்டுக்கிட்டேன். பார்த்திங்களா, பிஃபோர் வந்து என் முடி எவ்வளோ பெருசாக இருந்துச்சு பாருங்கள். அன்றைக்கே நான் போய் வெட்டிட்டேன். எனக்கு வந்து ஹேர் கட் பண்ண ரொம்ப ஆசை. சின்ன வயசுலலாம் அம்மா கட் பண்ண விட மாட்டாங்க. அதனால் இப்போ நான் அம்மாவுக்கு தெரியாமல் போய் கட் பண்ணிட்டு வந்தேன். படிக்கும்போது வந்துட்டு கட் பண்ணால் அது ஒரு இதாக தெரியாது.
அப்போ கட் பண்ண முடியும். ஃபஸ்ட் இப்போ வந்துட்டு ஒர்க் போகும்போது வந்துட்டு இந்த ஹேர் கட் பண்ணதுனால ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஓகே, நமக்கு வந்து எல்லோரும் திட்டுறாங்க, அந்த பழைய அந்த இது போயிடுச்சு நல்லா சொல்லி. அதை நான் சொன்னேன், முடி தானேக்கா, அது எப்போ வேணாலும் வளர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ தான் அதோட கஷ்டம் தெரியும். முடி ஹேர் வளருது, ஆனால் வந்து அதோட உள்ளே அந்த கட்டியெல்லாம் வர மாட்டேங்குது. ஓகே, நம்ம மறுபடியும் பழைய மாதிரி இறங்கிடலான்னு சொல்லிவிட்டு இறங்கிட்டேன். ஓகே, மொத்தமாக தேய்ச்சி பிடிச்சிட்டேன். இனி ஒரு 1/2 மேக்ஸிமம் 10 to 50 மினிட்ஸ் to 1/2 50 to 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குளித்தாச்சு. குளித்து முடிச்சு நல்லா தலையை வந்து நான் எந்த ஷாம்பு எந்த ஏர் கண்டிஷனரும் எதுவுமே யூஸ் பண்ணல. இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே போய் குளிச்சுட்டேன். பார்த்தீங்களா, குளித்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நல்லா அந்த காம்பு வச்சுட்டு நல்லா முடி காய வைக்கணும். எனக்கு அதுக்கு டைம் இல்லை, 3 மணி ஆயிடுச்சு. நான் வந்து பாப்பா வர கூப்பிட்டு வர்றதுக்கு போகணும். அதனால் ஓகே மடன்னு ரெடி ஆகிட்டேன். பார்த்திங்களா, நம்ம வந்து நல்லா சீவிக்கணும். வந்துட்டு முடி நல்லா சீவினா அதோட டஸ்ட்டு அந்த செம்பருத்தியோட அந்த பொடியெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி நல்லா சீவிட்டு நல்லா குடஞ்சிக்கலாம். முடி வந்து குடஞ்சா அந்த அந்த டஸ்ட்டு அதெல்லாம் வந்துட்டு போயிடும். பார்த்திங்களா, இப்படி இருக்கிற முடி தான் நான் வந்து கட் பண்ணிட்டேன். மறுபடியும் நம்ம எல்லோரும் சேர்ந்து ட்ரை பண்ணி நமக்கு மறுபடியும் இந்த மாதிரி லெங்க்த்தியான நல்ல ஹெல்த்தியான ஹேர் நம்ம வந்துட்டு மறுபடியும் பழைய மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து சும்மா இந்த மாதிரி கிளிப்ஸ் எதுவுமே போடாமல் சும்மா ஒரு இது முடி அப்படியே போட்டு